நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சு. அங்கேயே வெட்டி சொன்னாங்க. அது என்னடான்னா அதோட தொடர் தான். அந்த மீசைக்கான காரணம் ஏதாவது சொல்லியிருந்தாரா? இல்லை, நம்மளா புரிஞ்சிக்க வேண்டியது தானே. அது ஒரு தேவர் மகன் தாங்கிறது வந்து ஒரு சாதி அடையாளத்துக்குள்ளார. பாளையங்கோட்டையில் படம் பார்த்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு சாதிய தலைவர், அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். அவரோட டிஷர்ட்டை போட்டு சட்டையை திறந்து விட்டு பயங்கர ஆர்ப்பரிப்போட தேட்டருக்குள்ள நுழைகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒன்று கேட்டாமல் பாருங்க, பிடி சார் பிரமாதம் பண்ணாப்ல, அவர் என்ன ஆளுங்க, என்ன இவங்க திரும்பவும் நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு ஒரே கதையை எடுத்திருக்காரு. நீங்க சொல்றதுலேயே நான் பயங்கர முரண்படுறேன். ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட பகாது. நீங்க சுற்றி கூட போன கூட்டம் இவனா ஒரு 10 பேர் போயிருக்காங்கன்னா அவன் நம்மளையே ஆரம்பிச்ச சண்டை ரொம்ப சாதாரணமான விஷயம். எந்திரிக்கும் போது ஒரு குறுக்கு வந்து எல்லாத்து போக மாட்டேன். நீ எந்திரிக்கும் போது நீ தான்ப்பா கவனிக்காமலா, நான் கவனிக்க மாட்டேன்டா, நீ வந்து எனக்கு கீழே இருக்க, என்னப்பா அப்படி திமிரா பேசுறியா அப்படின்னு எடுத்தோன்னு. இதுல தொடர்ந்து ஒரு 40 கொலை நடக்குது. ஒரு வேற்று சாதி சமூகத்தில் எங்க அம்மா என்னப்பா படம் அது நல்லா இல்லைன்ட்டாங்க. எங்க அம்மா நல்லா இல்லைன்ட்டாங்க. எனக்கு பிடிக்காத படம், பிடிக்கல. நான் வேற என்ன பேச முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல. கடைசி 2 மாசம் பேப்பர் எடுத்து இப்படி வந்து ஒரு ஆணவ கொலைங்கிறதே இல்லை, சமூகம் வந்து சாதியற்ற சமூகம் ஒன்று மாறிடுச்சு, இப்படி எல்லாம் ஒன்று நடக்குதுன்னா இந்த மாதிரி படங்களோ இந்த மாதிரி கதைகளோ எதுவுமே தேவையே இல்லை. ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அதையும் திரும்ப பேசுறாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், இப்போ நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு அப்பா இது இவ்வளோ ஒரு உண்மை வரலாறு தழுவி எடுக்கப்படுதான்னு ரொம்ப மெய்சில் எடுத்து போறாங்க. அதுக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் வந்து ஒரு பக்கம் அமீர் சார், இதுல லால் சார் பண்ணியிருக்க கதாபாத்திரம். நிஜ வாழ்க்கையில பசுபதி பாண்டியன் வெர்சஸ் வெங்கடேச பண்ணையார், இந்த கதை வந்து தெக்க அவ்வளோ ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயம். இப்போ வரைக்கும் அதுக்கான அந்த ஒரு எதிர்கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குன்னு 30 வருஷத்துக்கு அப்புறமும். உங்களுக்கு எப்படி இருக்கு இதெல்லாம்? எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பயத்தை கொடுத்துச்சா நீங்க பேசி இருக்கக்கூடிய வசனமோ? இல்ல, நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுங்க. நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே கூட அந்த ஏரியாவில் திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு லாயர், அந்த பையன் பேர் கூட சரி, அந்த பையனை அங்கேயே வெட்டி. அது என்னடான்னா அதோட தொடர் தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது பெரிய பயத்தை கொடுத்துச்சு. அது பெரிய பயத்தினா பர்சனலாக இல்லை, இந்த சொசைட்டி மேலே இன்னமும் அந்த ஒரு வஞ்சம் இருக்கு, இன்னமுமாங்கிற பயத்தை ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. அப்போது நம்ம ஷூட்டிங் முடிஞ்சா இந்த கிழமையை வந்துடுவோம். மறுபடியும் நம்ம சென்னையில் இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம். அங்கேயே இருக்கிற மக்களுக்கு, அங்கேயே மாறிட்ட மக்களுக்கு, இல்லை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பதட்டம். ஒன்று, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இதை அனுபவித்து அந்த வழியோடைய அதை மறுபடி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்கிற சாருக்கு அது எவ்வளோ பெரிய பெயினாக இருக்குங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் பெயின் இருந்துச்சு. இதுல ரொம்ப சூப்பரான விஷயம்னா, நீங்க ஒரு வேற்று சாதி சமூகத்தினர் அந்த படத்துல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மீசை, உங்களுடைய தோரணை, அந்த புல்லட் சவுண்ட் அவ்வளவு அழகா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. அந்த மீசைக்கான காரணம் ஏதாவது சொல்லியிருந்தாரா? அவர் ஒன்றும் சொல்லலை, நம்மளா புரிஞ்சிக்க வேண்டியது தானே. அது ஒரு தேவர் மகன் தாங்கிறது வந்து ஐ மீன் தேவர் மகன் மீன்ஸ் ஒரு சாதி அடையாளத்துக்குள்ளார. ஆனா அதுவாக தான் எனக்கு பட்டுச்சு. சரி. ஆனா உண்மையா சார், அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் அந்த டைம்ல அப்படிதான் மீசையை வச்சே கண்டுபிடிப்பாங்களா இவங்க? ஆமா, அது ஆக்சுவலா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட அடையாளமா தான். ஆரம்பத்துல வந்து இந்த சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க இல்லையா, மருது, அவங்களோட மீசை பாத்தீங்கன்னா பயங்கரமா சீமையிலே நினைக்கிறேன் அந்த படம். அதுல பாத்தீங்கன்னா கூட தெரியும் அந்த மீசை அப்படிதான் வச்சிருப்பாங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ்லயும் ஈடுபடுவாங்க ஆங்கிலேயர்கள் கிட்ட. கரெக்டா, அதுதான். அதனால ஆங்கிலேயர்கள் தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஸ்டாச்சஸ் இதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து இவங்க வச்சுக்கிட்டாங்க, இவங்களை பார்த்து வழித்தோன்றர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டாங்க. அது திடீர்னு ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒன்றா மாறிடுச்சு. ஸோ பைசன் படத்தை பார்க்கும்போது 2 விதமான தரப்பினர் இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து முன்னாடி சொல்கிற மாதிரி அப்பா எவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை எடுத்தாங்க, படம் முடியும் போது நிகழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னொரு தரப்பினர் நிறைய வழக்கம் போல் ஒரு கதைகள் நிறைய சொல்லுவாங்க, என்ன இவங்க திரும்பவும் நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு ஒரே கதையை எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் படத்தில் சில சீன் இதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓகே, அவங்க சொல்கிறது என்னமோ கரெக்டுன்னு தோணுச்சு. என்னென்னா திரும்ப ஒரே விஷயங்கள் காட்டினாரோ. வந்தாங்க, சில பேர் வந்து இவங்களை அடிக்க வராங்க, இவர் திரும்ப அடிக்கிறார், அடிக்க வராங்க, திரும்ப அடிக்க வராங்க. இது மட்டும் கொஞ்சம் திரும்ப வந்த மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு படமாவது பார்க்கும்போது உங்க சைட்ல இருந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இதுக்கு? இல்லையே, நீங்க சொல்றதுலேயே நான் பயங்கர முரண்படுறேன். ஏன்னா இந்த படத்துல முழுக்க வர்றாங்க திரும்ப அடிக்கிறாங்க திரும்ப அடிக்கிறாங்கிறது இல்லவே இல்லை. இந்த படம் முழுக்க என்ன இருந்துச்சுன்னா, கிட்டான்னு ஒருத்தன் வாழ்க்கையில தனக்கு பிடித்த ஒரு விளையாட்டுல தான் சாதிக்கணும்னு விரும்புறான். அதுக்கு எங்கேயோ உள்ள போறதுங்கிறதே இடம் தெரியாம நிக்கிறான். அந்த தடுமாற்றத்துல இருக்கும்போது சந்தன்ராஜ் வாத்தியார்னு ஒருத்தர் அவனை பாக்குறாரு. அவனை கையை பிடிச்சி வாடான்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது கூட இதன் மேல இருக்க பயம் அந்த அப்பாவுக்கு வந்து
அதிகமாகவே இருக்குது தன்னோட. ஏன்னா அவர் பட்ட பாடு இந்த புள்ள பற்றக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவர் மேலே இருக்குது. அப்போ இந்த தடைகளை எப்படியெல்லாம் அவன் தாண்டி போகிறான். அதற்கு மத்தியில் அவன் சந்தித்த சில நல்ல மனிதர்கள். அவங்க யாருமே இப்போ வந்து லால் சாரோட கதாபாத்திரம் கந்தசாமியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அமீர் சார் பண்ண அந்த பாண்டியராஜா கேரக்டராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அந்த சூழலின் காரணமாக தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளார தான் அந்த பகைமையை ஒழிய எந்த சமூகத்தின் எதிராகவும் அவங்க 2 பேருக்குமே பகைமை கிடையாது. அது அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க பின்னாடி. நான் எதுக்கு கத்தி எடுத்துங்கிறத ரொம்ப அவனுக்கு சௌரியமாக மறந்துட்டு வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுக்கு யாரை தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கலே அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார். அதுதானே உண்மை. அது ஒரு தனிப்பட்ட பகை, அது அவ்வளோதான். நீங்கள் சுற்றி கூட போன கூட்டம் எவனோ ஒரு 10 பேர் போயிருக்கான்னா, அவன் நம்மளையே அப்படின்னு எவனோ ஒருத்தன் எங்கேயோ கிளப்பி விடுறது, அது எங்கேயோ பற்றி எரியுது. அவங்களுக்கு அதை பற்றின அடிப்படை புரிதலும் இல்லை, பெரிய பெரிய அறியாமையில் பண்ணுறது தானே அது. அதனால இது வந்து திரும்ப அடிக்கிறது, இப்படி அறியாமையில் இருக்கிறவங்கள ஓரளவு சரி பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு தான் இப்போ மாரி சார் வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறார். நான் சொல்கிறேனே, நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறேன். ஒருவேளை இது எதுவுமே இல்லை, நீங்கள் இப்போது கடைசி 2 மாதம் பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் வந்து எந்த விதமான நியூஸுமே இப்படி வந்து ஒரு ஆணவ கொலைங்கிறதே இல்லை, சாதி வந்து இந்த சமூகம் வந்து சாதியற்ற சமூகம் ஒன்று மாறிடுச்சு, இப்படியெல்லாம் ஒன்று நடக்குதுன்னா இந்தமாரி படங்களோ இந்தமாரி கதைகளோ எதுவுமே தேவையே இல்லை. ஆனால் அது இருந்துக்கிட்டே தானே இருக்குது. துப்பாக்கி கலாச்சாரம்னு ஒன்றெல்லாம் இங்கே இல்லை. துப்பாக்கி கலாச்சாரம் எங்கே இருக்குது? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் போனோன்னு துப்பாக்கி எடுத்தீங்க, அமெரிக்காவில் துப்பாக்கியை பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலலாம் யாராவது துப்பாக்கியை கன்னை நேராக பார்த்துருப்பாங்களா? அந்த படங்கள் வந்துக்கிட்டே தானே இருக்குது. கன் எடுத்து சுட்டுக்கிட்டே தான் இருக்கான், புதுசாக கன்னை இறக்குறான், கன்னை எப்படி மறைச்சு வைக்கணும்னு ஒன்று எடுக்கிறான், என்னென்னமோ புதுசாக ஒன்று வந்துக்கிட்டு தானே இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் என்னுடைய ஊரில், என்னுடைய மாநிலத்தில், என் மண்ணில், என் மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, இது சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் போராடுறாரு. அந்த போராட்டம் கரெக்டு தானே. நான் வேறு என்ன பேச முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை பேசாமல் வேறு என்ன பேச முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல. நிச்சயமா அது சரிதான் அவர் சொல்கிறது. இன்ஃபேக்ட் படத்தில் ஒரு முக்கியமான சீனில் வந்து இப்போ நீங்கள் வந்து எதிர்கொள்வீங்க, உங்கள் சமூகத்தினர் வருவாங்க, என்னையா இவனையா கூட்டிகிட்டு போகிறீங்க, முதல்ல நம்ம சாதிக்கார இந்த புல்லட் பைக்கில் இவனையா ஏற்றுறான், அந்த ஒரு கோவம், அது இல்லாமல் உங்களை தொட்டு பேசுகிறான், நீங்கள் ஏன் இவனுக்கு ஒரு அடுத்து கட்டுது, அந்த ஒரு கோவம், எல்லாத்தையும் தாண்டி அவன் முன்னாடி பண்ணிட்டாலும் உங்களை அடிப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கர ஒரு மிரட்சியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு சாதி அந்த இதுன்னு வந்துட்டா அந்த ஒரு கௌரவம் இதுன்னு பார்த்துட்டா அங்கே வந்து அந்த மனிதத்தையும் அவன் இழந்துடுறான், தெரிஞ்சவன் தெரியாது. அதை வந்து ஒரு சீனில் அசால்ட்டாக காமிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா வழக்கமாக வந்து நீங்கள் தான் மற்றவங்களை அடிக்கிற மாதிரி, இந்த அருவியில் நீங்கள் அடிச்சதெல்லாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா அது ஒரு இறக்கமற்ற ஒரு சீனாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த பக்கம்? இதுக்கு தானே பாராட்டு அதிகமாக இருக்கு. அடிக்கும் போதெல்லாம் பாராட்டு, அடி படமாக பார்க்கும்போது சொல்கிறான், அவன் மேலே இன்னும் கொஞ்சம் பச்சாதாபம் ஏற்படுது. அவனோட நேர்மை மேலே ஒரு பெரிய பரவாயில்லையே, இன்னொருத்தனுக்காக நிற்கிறானேங்கிறது ஒன்று இருக்குல்ல, சரிக்கு நிற்கிறான்ல, சரியான விஷயத்துக்காக நிற்கிறான்ல. இவன் என்ன அந்த இவன் ஒரு ஜாதிக்காகவோ இல்லை ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காகவோ அப்படின்லாம் இல்லைல்ல, அந்த திறமைக்காக தானே நிற்கிறான். கபடின்னு ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டில் இவ்வளோ திறமையான ஒருத்தனாக இருக்கான், அவனுக்காக நிற்கிறான். அப்போ இதெல்லாம் நடந்து தானே தீரும். இப்போ இந்த சந்தன்ராஜ் எதிர்கொண்ட ஒரே ஒரு கிட்டானுடைய ஒரு பயோபிக் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய பசங்களை பார்த்துருக்காங்கல்ல. இப்போ எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தானே, அது அவரோட மிச்சம் தானேண்ணா. அப்புறம் என்னோட புரிதல் என்னங்கிறது தானே. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தகப்பனாரும் தன்னோட பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது தானே ரொம்ப முக்கியம். சமூகத்தை பற்றி, சாதியை பற்றி, அரசியலை பற்றி அந்த புரிதல் இருந்துச்சுனாலே சொசைட்டியே ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்தப்பா உங்கள் படத்தில் நடக்கிற விஷயம்ப்பா, இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ கோரமாக நடந்திருக்கும், இல்லை ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியத்தையும் இல்லை ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்த ஒரு விஷயம் என்ன சார்? சாதாரணமா அங்க உங்களுக்கு ஒரு செய்வழியா நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்களா? என்ன சார் இப்ப படத்துல பார்த்ததே வந்து ஒரு ஆடு யூரின் போயிடுச்சுன்னொன்னே அதுக்காக ஆரம்பிக்கிற சண்டை தான். உண்மையா ஆரம்பிச்ச சண்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை விடவும் மலிவான விஷயம், ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். அதாவது எப்படி சொல்ல போனா, இப்போ எந்திரிக்கும் போது ஒரு குறுக்கு வந்து லைட்டாக தட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, என்னப்பா பண்ண, நீ எந்திரிக்கும் போது நீ தான்ப்பா கவனிக்காமலா, நான் கவனிக்க மாட்டேன்டா, நீ தான் கவனிக்கணும், நீ வந்து எனக்கு கீழே இருக்க, நீ கவனி, நீ என்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லாத, என்னப்பா அப்படி திமிரா பேசுறியா அப்படின்னு எடுத்தோன்னு அடிக்கிறது ஒன்று இருக்குல்ல. இது எதுக்குது? இதை யோசிச்சு பாருங்களேன். சாதாரண விஷயம் அது. தட்டிட்டா நானும் சாரி கேட்கணும், அவ்வளோதான், அவரும் சாரி கேட்கணும். 2 பேருமே அந்த சாரி ஃபீல் இல்லாத அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா நானும் அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை.
இதில் தொடர்ந்து ஒரு 40 கொலை நடக்குதுன்னா வா. அது எவ்வளோ கொடூரம்ல. அதுதான் இது எதுவுமே நமக்கு இங்கே ஒரு 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 பெரும்பான்மை மக்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அதையும் திரும்ப பேசுறாரு, அதையும் திரும்ப பேசுறாரு, அதையும் திரும்ப பேசுறாரு. அந்த இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க, அப்ப பேசிதானே வந்து அந்த ஊர்ல வந்து இரு. சரி, இப்ப இந்த பிரச்சனை இப்ப என்ன மாதிரி மாறி இருக்கு? என்ன இப்ப உங்களுக்குள்ள ஒரு உரையாடல் போயிருக்கோம்ல, இப்ப படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு என்னப்பா இன்னுமா போயிட்டு இருக்கு, அந்த ஒரு தென் மாவட்டங்கள்லாம் இன்னும் இந்த சாதிய ரீதியான பிரச்சனை போயிட்டு இருக்கான்னு நீங்க ஏதாச்சும் நேர்ல பாத்தீங்களா, இல்ல விட்னஸ் பண்ணீங்களா? அதாவது ரெண்டுமே ஒண்ணு இன்னும் இருக்குங்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன், இதுக்கு நடுவுல மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு ஒன்று சொல்றேன். மாறிக்கிட்டே இருக்குங்கிறது என்னன்னா, எனக்கு பாளையங்கோட்டையில் படம் பார்த்த ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு சாதிய தலைவர், அவர் இல்லை, அவர் இறந்துட்டார், சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ அவருடைய படத்தை போட்டுக்கிட்டு, அவரோட டிஷர்ட்டை போட்டு, சட்டையை திறந்து விட்டு, பயங்கர ஆர்ப்பரிப்போட பயங்கர சத்தத்தோட தேட்டருக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் நுழையிறாங்க. இப்போ வேற்று சமூகத்தினர்லாம் ஏன்டா இப்படி பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் அமீர் சார் கேரக்டர் பேசுது இல்லையா, பாண்டியராஜா என்ன பேசுகிறாருன்னு இருக்கு இல்லையா, அதை கேட்டதுக்கு அப்புறமா இவங்க சத்தமெல்லாம் குறையுது, இவங்க சட்டை பட்டன்லாம் போட்டுக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒழுக்கமாகறாங்க. படத்தொட்டு வெளியில் வரும்போது ரொம்ப அமைதியாக வர்றாங்க. அவன் எதிர்பார்த்தது வேற மாதிரி எதிர்பார்த்தான். ஆமாம், அதை தான் நேற்று இன்னொரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அது நான் அதை பார்க்கல. மாரி சார் வந்து பயங்கரமாக கோவமாக தேட்டரில் பார்க்கும்போது சொன்னார், நான் சாராயம் கொடுக்கல, புத்தகம் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னாரு. ஒரு புத்தகம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாற்றத்துக்காக தானே ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த மாற்றம் நிகழுது இல்லை, நிச்சயமா அது சந்தோஷம் ஒரு பக்கம். இன்னமும் ஏன் இந்த படம் எடுக்கிறாரு, என் கதாபாத்திரத்தை பற்றி என்னுடைய அக்கா மாதிரி ஒருத்தவங்க ஊரில், அவங்க பையன்கிட்ட வந்து அவனோட ஃப்ரெண்டு, சென்னையில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு, அந்த பையன் வந்து பேசுகிறானா, என்ன அந்த பையன் வந்து மாமா மாமான்னு கூப்பிடுவான், ஏன்னா அக்கா மாமா அவரோட பையன். அவன் சொல்லுவான், அப்போ படம் எப்படி இருந்துச்சுன்னா, மாமா சூப்பராக இருந்துச்சோம்மா, செம்மையாக இருந்துச்சோம், உங்கள் கேரக்டர் அட்டகாசமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்படி பாராட்டினாமாம்மா, அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, தனித்தனியாக பிரித்து பேசினாம்மா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒன்று கேட்டான் பாருங்க, இந்தமாரி படம் வந்துக்கிட்டே இருக்கணுமாம்மா அப்படின்னா. என்னடா கேட்டான், பிடி சார் பிரமாதம் பண்ணாப்புல, அவர் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ நீங்கள் ஏடா திருந்தவே இல்லையாடா, இவ்வளவு எடுத்தே பிரயோஜனம் இல்லடா, நீ திருந்தலையாடா. அப்போ வந்து நீங்கள் வந்து இதை எடுக்காதீங்க அப்படின்னா எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்க, ஓ காலராங்கிற ஒரு நோய் சுத்தமாக இல்லைங்க அப்படிங்கிற வரைக்கும் அதுக்கான மருந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, அப்படி தானே? போலியோ அட்டாக் அப்படிங்கிறது இல்லைன்னொன்னே அதுக்கு இப்போ வரைக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. ஒளிஞ்சிருச்சுப்பா, அழிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் போட வேணாம் அப்படின்னு நிறுத்திடலையே. ஒருவேளை வந்துருச்சுன்னா உடல் நோய், அது அந்த பர்டிகுலர் உடலை பாதிக்கும். இது மனநோய், உன் சுற்றி உள்ளவனையும் சேர்த்து அழிச்சிடும் இல்லை? ஆமாம்ல. அப்போ அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தேவையை எப்பயுமே முன்னெடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. யாரோ 1-2 பேராவது எடுக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம மரியாதையாக ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய ஏன்பா அதை பண்ணுறலாம் கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பெரிய கேரக்டர் வர வரைக்கும் நீங்க பைசன் மதனா தான் எல்லாருக்கும் தெரிவிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பைசன் எவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் பயங்கரமான சந்தோஷம். என்னன்னா நீங்கள் சொன்ன மாரி இப்போ அருவி, அயலி இதிலெல்லாம் கூட ஒரு நடிகனாக இந்த சந்தோஷம் வந்து இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, நெகட்டிவ் இல்லாத ஒரு நல்லவனாக இருக்கிற ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது முன்னாடி தெரியாது. ஏன்னா மாவீரன் படம் நடிக்கும்போது வந்து சிவகார்த்திகேயன் சார் தான் என்கிட்ட வந்து கேட்டார், இதெல்லாம் நடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இதெல்லாம் நடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போவீங்களா, எனக்கு புரியலை எனக்கு. இல்லைங்க, ஒரு உங்களுக்கு மாவீரன் பார்த்துருப்பீங்க, அதில் இவங்க குடி வர்ற வீட்டுக்குள்ளார இவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணும் சிவகார்த்திகேயன் சாரும் வீட்டுக்குள்ளே வந்து, அம்மா வீடு இப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் பாத்ரூம்லேருந்து வெளியில் வருவான். ஒரு பனியன் போட்டிருப்பான், ஷர்ட் போட்டிருப்பான், அப்போ தான் அந்த பட்டன்லாம் அப்படி போட்டு வெளில வரும். அந்த பொண்ணு பார்த்தோன்னா அண்ணான்னு கத்திட்டு வெளியில் போவா. இவன் ரொம்ப ரொம்ப லஸ்ட்டு லுக்கு கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வருவான், அந்த தலையை சீவிட்டு. ரொம்ப அதை நடிச்சு முடிச்சுட்டு கேட்டார், இதெல்லாம் நடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னு. நடிகன் தானே, நம்ம அந்த அந்த கேரக்டருக்கு சரியாக இருக்கமா, இது மட்டும்தான் தோணும், ஜென்ரலாக தோணும். ஏன்னா நல்லவனாக நடிக்கும்போது ஒரு ஹீரோயிக் மெட்டீரியல் மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும்போது அதோட புகழும் அதோட சுவையும் என்னங்கிறது தெரியாத போதே அவர் கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு பதிலும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் அதில் நல்லவனாக நடிக்கும்போது இல்லை, வர்ற ஃபோன் கால்ஸும் வர்ற அப்ரிசியேஷனும் உண்மையாகவே வந்து நல்லவனுக்கு பிடிச்சிடும். நல்லவனுக்கான ஒரு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கே, ஒன்று அப்ரிசியேஷன் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு பயங்கரம் பயங்கரம் சொல்லி தீராதுங்கிற அளவுக்கு பயங்கரம்.
சரி, இப்போ உங்க வீட்ல என்ன சொன்னாங்க பர்சனலா? ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமா. அந்த வீட்ல அவங்க உங்களோட பசங்களோ இல்ல உங்க ஒய்ஃபோ யாராச்சும் வந்து சொல்லியிருப்பாங்களே. ஆமாமா. என் பொண்ணுக்கு வந்து என் பையன் காலேஜ் முடிச்சிட்டான். என் பொண்ணு வந்து +2 படிக்கிறான். என் பொண்ணுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா இப்ப சிவகார்த்திகேயன் சார் சொன்னேன்னு சொன்னால மாவீரன்ல அது யார் அஃபெக்ட் பண்ணிச்சோ இல்லையா, அவர் சொன்ன மாதிரியே அந்த பர்டிகுலர் காட்சி பார்க்கும்போது என் பொண்ணு பக்கத்துல வந்து டேடி அப்படின்னா அவளுக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணிருக்குங்கிறது குழந்தை தானே. நிச்சயமா யாரா இருந்தாலும் போனதுக்கு அப்புறம் ஆக்டிங் தான் நடக்கல, ஆக்டிங் தான் நடி நல்லா பண்ணேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. எங்க அம்மா அது என்னப்பா படம் அது நல்லா இல்லைன்ட்டாங்க. தன்னோட பையன் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிருக்கிறதுனால எங்க அம்மா நல்லா இல்லைன்ட்டாங்க. எனக்கு பிடிக்காத படம், பிடிக்கல அப்படின்ட்டாங்க. இப்பொழுதுக்கு எனக்கெல்லாம் பிடித்தமான படம் அது, பிடிக்கலன்ட்டாங்க. இப்போ அப்பனை வந்து ரொம்ப நல்லவனா இப்படி பார்க்கும்போது இல்லை, பயங்கர சந்தோஷம் என் பொண்ணுக்கு. பசுபதி சார் மேடையில் பேசின அன்னைக்கே என் பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். அதனோட என் பொண்ணுக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான பண்டிகை தெரியும். நீ நல்லவனா, நீ நல்லவனா மட்டும்தான் இருக்கும். ஆமாண்டா ஆமாண்டா, ரொம்ப ஹாப்பி. அதனால வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் சார். இன்ஃபேக்ட் அந்த ஸ்லாங் பற்றி பேசணும் சார். என்ன அது எப்படி சொன்னார், என்ன மாதிரி பிடிச்சாங்க? ஏன்னா பசுபதி சார் பேசுகிற ஸ்லாங் அவர் இன்னும் அந்த மனுஷன் இன்னும் அழகாக லாபமாக எடுத்துப்பார். இப்போ துருவ் விக்ரம் அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. ஏன்னா அவரோட ஸ்லாங் பியூர் அதில் பேச மாட்டாரு. ஏன்னா அவர் இங்கே ஸ்கூலில் படிக்கிறாரு, வெளியே இடத்துக்கு போகிறாரு. அவர் ஸ்லாங், உங்கள் ஸ்லாங் இன்னும் நேச்சுரலாக இருந்துச்சு. அது எப்படி அந்த ஸ்லாங் பிடிச்சிங்க? இல்லை அவங்க எனக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமாவே தெரியும். இப்போ இருந்து கர்ணன்லேருந்தே சரி இவங்களை தெரியும். அவங்க எல்லாருமே ரொம்ப பியூராக தானே இருக்கும். இவங்க திருநெல்வேலி பாஷன்னு சொல்லிட்டு வேற ஒன்று இழுத்து ராகம் போட்டு வேற ஒன்று பண்ணிடுவாங்க. அது யதார்த்த மக்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் பாசமாக பேசும்போது அதில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், நீங்கள் கோவமாக பேசும்போது அதில் ஒன்று இருக்கும். இப்படி பேசுகிற ஆட்கள் எல்லாத்தையுமே எனக்கு மாரி சார் வழியாக இப்போ வள்ளிநாயகம் அதில் ப்ராடக்ட் ஒர்க் பண்ண, அது இல்லாமல் ரொம்ப நெருக்கமான ஒரு தம்பி மாதிரியான இருக்கிறாள். வள்ளியோட நம்ம பல சமயம் பேசிக்கிட்டே இருப்போம். வள்ளி பேசுகிற பேச்சு தெரியும். அதில் இந்த இவங்க அனுப்பாமாவோட அண்ணனை நடிச்சார் இல்லையா, கண்ணனை, அவரை நல்லா தெரியும். இவங்களெல்லாம் தொடர்ந்து பேசும்போது அது இருக்கும். இன்னொன்று, நீங்கள் மாரி சார்கிட்ட பேசுனீங்கன்னா அவரோட பியாராக பேசுறதுக்கு யார் இருக்கா? இன்னும் வந்து நான் என் ஊர்லேருந்து வந்துட்டு என்னோட மொழியை தொலைக்காமல் இருக்கிறேன்னு இருக்கிற சில ஆட்களில் அவர் ரொம்ப முக்கியமான ஆள். ஸோ அவர் படத்தில் அது நம்ம சின்ன சின்ன தவறு நம்மளை மீறி வந்துட்டாலும் அவர் சரி பண்ணிவிடுவார். அடுத்து டப்பிங் வர போகிறோம், அங்கேயும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நடக்கும். எல்லாமே அவர் தான், மாரி சார் தான். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு அவரோட நடிப்பு, துருவோட நடிப்பு? ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, லைக் இன்னும் அந்த ஒரு டைலாக்லாம் ஒரு பயங்கரமாக சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி சில பிரச்சனைகளும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தின் தன்மை வந்து ரொம்ப தன்னை வந்து எப்படி அது பார்க்குது அப்படின்னா, தன்னை ஒரு அடக்குமுறைக்குள்ளரே வச்சுருக்காங்க. தான் நினச்சதை எதையுமே யார்கிட்டையுமே பேசவே முடியலை. சிரிச்சே இருக்க மாட்டார், படம் இருக்காது. நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்குது. இதுதான் இயக்குனர் அவர்கிட்ட சொல்லியிருப்பார். உனக்கு சிரித்து சந்தோஷமாக கொண்டாட்டமோ அதெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து தங்கராஜ் சாரோட கேரக்டரு, சந்தன்ராஜ் இப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. கிட்டத்தட்ட கிட்டா வந்து மாரி சார் தான். மாரி சாரோட வாழ்க்கை, அதில் வனத்தி கணேசனுடைய கபடி இப்படி தான். ஸோ இவர் எப்படி கடந்து வந்தார் தன்னுடைய வாழ்க்கைங்கிறது இருக்கு இல்லையா. எந்த இடத்தையும் வாய் விட்டு பேசி சிரித்து நிறைய நீளமாக டைலாக் பேசி அப்படிலாம் முடியாது. தயங்கிக்கிட்டே தான் இருப்பார். எங்கே பேசுகிறதுன்னு தெரியாது, பேசலானாலும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அதை பார்த்துட்டு தான் அவங்க புரியாமல் என்ன சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பேசியிருக்காங்க. அவர் ஏன் தயக்கத்திலே இருக்கார், அவர் ஏன் கொஞ்சம் ரியாக்ஷன் அப்படி இருக்காரு அப்படின்னு ஒன்று கேட்குறாங்கல்ல, அதுதான் ஒரு கதாபாத்திரம். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா அவர் ரொம்ப சரியாக இருந்திருக்காருன்னு தான் அர்த்தம். ஓகே, அவர் கொடுக்கப்பட்டதே அதுதான், அவர் கொடுக்கப்பட்டது தான். அது ரொம்ப பெர்ஃபெக்டாக அவர். எனக்கு தெரிஞ்ச பைசனோட ரொம்ப அழகானது ஆங்கிலத்தில் உபுண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார். அது என்னன்னா ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைப். அவங்களுடைய அர்த்தமே எது என்னன்னா, உங்களால தான் நான் தனிப்பட்ட இதுவாக என்னோட வாழ்க்கையை வாழ முடியாது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நான். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை தான், அவங்க தான் அந்த ஒரு வாழ்க்கை முறையாகவே கடந்து வருவாங்க. உன்னால தான் நான் வாழறேன், எல்லாருமே சமம்னு. நிறைய பேர் வந்து மாரி சாரை பொறிக்கணும், பயங்கரமா திட்டணும், என்ன எடுத்து வச்சுட்டாரு, அப்படி போனவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா தேட்டர் வந்து, ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி, என்னடா அது நம்ம சாதியினரே ஹெல்ப் பண்ணியிருக்கான், அப்ப நான் அந்த மாதிரி தானே இருக்கணும்னு. அது ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு எவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கு? இப்போ இது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய சாதிய தலைவர்களா இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அதுக்குள்ளார நல்லதுக்காக அவன் யாரா இருந்தாலும் அவன் கூட நிக்கணும் அப்படிங்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இரண்டாம் நிலை தலைவர்களோ இல்ல அவங்கள ஒத்த வயதுடைய இல்ல அவங்களோட முன்னாடி ஜெனரேஷனோ நல்லது செய்ய போனா கூட அவனுக்கு ஏன் அப்படின்னு பிடிச்சி இழுக்கிற
இதுக்கு முன்னாடி பிற்போக்கான நம்ம பையனா பார்த்து ஹெல்ப் பண்ணு அப்படி அப்படிங்கிறவங்க ரொம்ப சொல்றோம். முன்னாடி இருந்தாங்க. அவங்க இப்பயும் வந்து லைட்டா பிடிச்சிருக்க முயற்சி பண்றாங்க. அறிவும் தெளிவும் இருக்கிற இந்த மாதிரி முற்போக்கான எண்ணம் இருக்கிறவங்க உன் வேலையை போய் பாடுறா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உதவுறதும், இவங்க சாதிக்குள்ளாரைய மறுபடி இதெல்லாம் பேசாத, இது இல்ல, படி, முன்னேறு, வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நான் சொல்ற சாதிய தலைவர் அடையாளம் இருக்கிற, ஆனா அந்த வேலையை பார்க்காம இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க. சில பக்கம் ஈகோவோட சுத்துது, அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஆல்ரைட் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாளமா முன்னாடி ஆரம்பிச்சது தான் இதை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அருவி மதன், அதுக்கப்புறம் அயலி மதன், எனக்கு தெரிஞ்சு பைசன்ல உங்களோட கேரக்டர் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இதே போல நிறைய மனசை தொடர ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு வந்து அடையட்டும். ஸோ பைசன் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. மேலும் நிறைய படங்கள் இது மாதிரி வரட்டும். உங்க நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Deepajodi Panchadibam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.